நிர்வாகத்தினற்ற பொம்மை முதலமைச்சருக்காக திமுக நிர்வாகி ஒருவர் திருச்செந்தூர் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய திருக்குவளையில் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு இருப்பது விடியா திமுகவினரின் பகுத்தறிவு வேஷம் என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளைக்கு உட்பட்ட ஓடச்சேரி கிராமத்தை சேர்ந்த திமுக கிளைக்கழக செயலாளர் ஜெயசங்கர் என்பவர் மாலை அணிந்து 100 நாள் விரதம் இருந்து நிர்வாகத்தினற்ற முதல்வர் நீடூழி வாழ திருக்குவளையில் இருந்து திருச்செந்தூர் வரை நடைபயணம் சென்று கொண்டு பால் அபிஷேகம் மேற்கொள்ள உள்ளார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கலம் மங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்துள்ளார். மேடைக்கு மேடை பகுத்தறிவு பேசி தங்களை மேதாவிகளாக காட்டிக்கொள்ளும் திமுகவினர் பகுத்தறிவு வேஷம் வீதிக்கு வந்துள்ளவுடன் குங்குமப்பொட்டை ரத்தமா என்று கேட்ட கருணாநிதி, நெற்றியில் வைக்கப்பட்ட திலகத்தை உடனே அழித்த ஸ்டாலின், சனாதனத்தை அழிப்போம் என்று பேசி வரும் வாரிசு அமைச்சர் மத்தியில் திமுக நிர்வாகியின் கபட நாடகத்தை பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர்.